பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாய் அமையட்டும். சரி, இன்றைக்கான ஜீவ ஊற்றை நம்ம தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தரின் ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டாகிற அவர்களுடைய நீதியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை தூங்குகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களையும், எந்த விதமான கிரியைகளையும், எந்த விதமான பிசாசனுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் விரோதமாய் எழும்புகிறவைகளை முடித்து போடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா, இது கர்த்தரின் ஊழியக்காரரின் சுதந்திரம் போடப்பட்டிருக்கு. இது ஊழியக்காரனுக்கு என்று கர்த்தர் பிரத்யட்சமாக கொடுத்திருந்தாலும் கூட, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமா, என் தேவனுடைய பிள்ளைகள், நாம் பல நேரத்தில் நினைக்கிறோம், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், நமக்கு விரோதமாக போராடுகிற பிசாசனுடைய பிரச்சனைகள் விலகுமா, மாறாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் மாறும். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. இந்த வசனம் என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்படின்னா, உனக்கு விரோதமாக பேசுகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நான் அவர்களுக்கு பதில் செய்வேன் கர்த்தர் சொல்றார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் பொறுமையாக காத்திருப்போம். சரி, இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.